பிரைஸ் த லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த நல்லதொரு அழகான நாளிலுமாய் கூட கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறதான எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அநேக கிறிஸ்தவர்களுக்குங்க இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆசைங்க. ஆண்டவரை பத்தி பேசுறதுக்கு ஆசை. ஆண்டவருடைய வார்த்தைகளை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு ஆசை. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குங்க. எங்க இந்த வசனத்தை பேசினா எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ, அல்லது நான் பேசுறது சரியா இருக்குமோ, நான் ஆண்டவரை பத்தி சரியா பேசிடுவேனா அப்படின்னு அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறீங்க. எனக்கு அன்பானவர்களே, சுவிசேஷம் அறிவிப்பது எங்கள் மேல விழுந்த கடமையா இருக்கிறது. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரை பத்தி பேசுறதுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தி நாங்க சொல்றதுக்கு நாங்க ஏங்க பயப்படணும்? எங்களோட கூட தேவன் இருக்கிறாரு. அப்ப எங்களோட கூட அவர் இருக்கிறபடினால நாங்க ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்ல. ஏனென்று சொன்னா எங்களுடைய எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. எங்களை ஆண்டவர் விதைக்கிறதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப எங்க மேல விழுந்த கடமையை நாங்க விதைக்கிறதுக்காக எடுத்து பயன்படுத்துகிற பொழுது, அப்ப என்னத்தை விதைக்கணும்னு பாக்குறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்க விதைப்போமா இருந்தா அதற்கு தண்ணீர் ஊற்றவும், அதற்கு பசலையிடவும் அந்த அறுவடையை தேவன் பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அப்ப ஆகையினால இன்றைக்கு அநேக சுவிசேஷம் சொல்லக்கூடியவங்க அநேக எல்லா காரியங்களிலும் இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிறீங்க பேசுவதற்காக. நீங்க பேச வாயை திறப்பீங்களா இருந்தா, அதுவும் ஆண்டவரை பற்றி பேச வாயை திறப்பீங்களா இருந்தா, உங்களுடைய நாவோடு நாவாய் தேவன் இருந்து உங்களை பேச வைக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஏன்னு சொன்னா இன்னைக்கு அநேகர் பேச பயப்படுறதுனால இன்னைக்கு ஆண்டவர் நாங்க ஏன் பேசணும் அப்படிங்கிறதை குறித்து கர்த்தருடைய வார்த்தையோடு கூட இந்த நாள்ல உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நாங்க பாப்போமா இருந்தா அப்போஸ்தலர் புத்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனமும் 10வது வசனத்தை நாங்க வாசிப்போமா இருந்தா பாருங்க, இன்னைக்கு பேச பயத்தோடு இருக்கிற, சுவிசேஷத்தை அறிக்க பயத்தோடு இருக்கிற உங்களோட தாங்க ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, வசனம் சொல்லுகிறது, நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே. ஹல்லேலூயா. உங்களை பயப்படாம பேச சொல்றாரு, மௌனமா இருக்க வேணாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, உங்க மேல தீங்கு செய்யும்படி உங்க மேல ஒருவரும் கை போட முடியாது. ஏனென்று சொன்னா நீங்க பேச போகிறது கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஜீவனுள்ள புஸ்தகத்திலிருந்து நீங்கள் பேச போகிற வார்த்தையோடு கூட கர்த்தர் உங்கள் நாவோடு நாவாய் இருந்து பேசுகிறபடினால உங்க மேல தீங்கு செய்யும்படி, உங்க மேல விரல் நீட்டும்படி ஒருவரும் உங்க மேல கை போட மாட்டாங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஆகையினாலே இந்த நாளுமா நீங்க சுவிசேஷம் அறிவிக்கணுமா, இல்ல யாரோடையாவது பேசணுமா, நீங்க பயப்படாம பேசுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு நீங்கள் பேசுகிற பொழுது இந்த உலகத்துல எந்த காரியம் உங்களுக்கு எதிர்த்து நின்றாலும் இந்த எல்லா காரியங்களிலும் இருந்து உங்களை விடுதலாக்கி உங்களை பாதுகாக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரே உங்களை பார்த்து சொல்றாரு, உன் மேல யாருமே கை போட மாட்டாங்க, நீ பயப்படாம பேசுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. உங்களுக்கு தீங்கு செய்கிறபடி, உங்களுக்கு எதிர்த்து நிற்கும்படி ஒருவரும் உங்களுக்கு முன்பதா எதிர்த்து வரமாட்டாங்க. ஏன்னு சொன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிற அந்த தேவன் பெரியவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அப்ப இந்த உலகத்துல யார் எங்களோட இருக்கிறது, எங்களோட கூடவே இருக்கிறது யாரு? ஏன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் தங்குகிற ஆலயம் நீ என்று உனக்கு தெரியாத என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருடைய கோவிலாக நீங்க இருந்து கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவதற்கு நாங்க பயப்படுறோம், நாங்க கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆகையினால எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாம பேசு. இந்த பட்டணத்துல எனக்கு தெரிஞ்ச அநேகர் இருக்கிறாங்க, தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல கை போட மாட்டான், அதனால நீ பேசுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பேசுறீங்க? ஆகையினால எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அநேக வார்த்தைகளை பேச, அநேக ஆண்டவருடைய வார்த்தை சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாள்ல ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார், உங்களை பேசும்படியாக. ஆகையினால நீங்க வாயை திறந்து ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால பேச தொடங்கி பாருங்க. உங்கள் நாவோடு நாவாக இருந்து இந்த நாளிலே உங்களை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு விளக்கை ஏற்ற கர்த்தர் விரும்புகிறார். அந்த விளக்கு இந்த உலகத்துக்கே மிகவும் பிரகாசிக்கத்தக்கதான ஒளியாக மாறும். ஹல்லேலூயா. விசுவசிச்சா ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த நாள் முழுதும் உங்களை நடத்துவார். ஆமென். காட் பிளஸ் யூ.